நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 15. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 முதல் 24 வரை. முதல் ஆடை. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். வசனம் 21. முதல் மனிதனின் கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்தது. வேலை என்பது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆனால் பாவத்தால் வந்த சாபம் வேலையை கடினமாக்கியது. சாபத்தின் பலனாக வியர்வையையும் அழுத்தத்தையும் சோர்வையும் அனுபவிக்கிறோம். பின்பு ஆதாமின் பாவம் நமக்கு மரணத்தையும் கொண்டு வந்தது. முதலில் அது கடவுளை விட்டு நம்மை பிரித்தது. பின்பு நம்மை இந்த பூமியிலிருந்து பிரித்து மண்ணுக்கே அனுப்புகிறது. இந்த மரண பயம் இன்று மனித குலத்தை ஆட்டி படைக்கிறது. இந்த பூமியில் நம்முடைய வாழ்நாள் குறுகினது. நாம் நிர்வாணியாய் இந்த உலகத்துக்கு வந்தோம், நிர்வாணியாகவே செல்ல போகிறோம். சபிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, அதாவது பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை ஆசீர்வாதமாக்குவது எது? தேவன் நம்மை ஆதரவற்றோராக விட்டுவிடவில்லை. ஆசீர்வாதத்திற்கான முகாந்தரத்தை நம்முடைய மனம் திரும்புதலில் வைத்திருக்கிறார். நம்மில் பலருக்கு ஆதாம் மனம் திரும்பினானா, அவன் தேவனை மீண்டும் அறிந்து கொண்டானா என்ற கேள்விகள் எழுந்திருக்கும். நிச்சயமாகவே அவன் தேவனுடன் தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டான். ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இவ்வார்த்தைகள் ஆதாம் ஏவாளுக்கு பெயரிடும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவனுடைய விசுவாச அறிக்கையும் கூட. தன்னுடைய மனைவியின் மூலமாக, அதாவது தன்னுடைய வம்ச வழியில் தோன்றப்போகிற ஒரு பெண்ணிடத்தில் மேசியா தோன்றுவார் என்றும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்திலிருந்து நீங்கி நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான். இவ்வாறு கிறிஸ்துவை விசுவாசித்து மரணத்திலிருந்து ஜீவனை பெறுகிற மக்கள் அனைவருக்கும் தன் மனைவி மூல காரணமாக இருப்பாள் என்னும் விசுவாசத்தின் வெளிப்பாடே இந்த அறிக்கை. தேவன் இந்த விசுவாச அறிக்கையை கனப்படுத்தினார். பின்பு என்ன நடந்தது? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆடை மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் அளிக்கிற நீதியை அடையாளப்படுத்துகிறது. ஒரு விலங்கு அடிக்கப்பட்டது. இது பின்னாட்களில் அடிக்கப்பட போகிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நிழல் சித்திரமாக விளங்குகிறது. நம்முடைய சார்பாக கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டார், இரத்தம் சிந்தினார், முடிவாக மரணத்தை சந்தித்தார். ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். பாவம் செய்த நம்மை கிறிஸ்துவின் பரிகார பலியின் நிமித்தமாக மன்னிக்கிறார். கிறிஸ்துவின் நீதி நம்முடைய நீதியாக மாறுகிறது. நீதியின் வஸ்திரத்தை நமக்கு அணிவிக்கிறார். தேவன் தம்முடைய பிரியமானவருக்குள் நம்மை சுவிகார புத்திரர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் மீண்டும் அவருக்குள் வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். ஆதாமை போல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வோம். பிதாவே, எங்கள் பாவத்தை போக்கி எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உம்முடைய குமாரனை தந்ததற்கு நன்றி.